ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பார்ட் 2 க்ரியேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல தண்ணி போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஆனால் 2-3 டைம்ஸ் ஆனதுக்கப்புறமும் கூட அந்த வளவளப்பு தன்மை போகவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணுறோம். அதோடைய தண்ணி கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம 2-3 டைம்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நாம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே விஷயம், குடல் ரொம்ப வளவளப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறது தான் பெட்டர். அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக எடுத்துருது. பாருங்க, இது நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோன்ட்டு நல்லா உரசி கழுவுனா கூட இதில் இருக்கிற அந்த ஒரு வளவளப்பு தன்மை போகவே இல்லை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட தண்ணியில் போட்டு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். கல்லீரலாக இருந்தாலும் சரி, கல்லீரல் உங்களுக்கு அவ்வளோ வளவளப்பு தன்மை இருக்காது. கல்லீரல், மண்ணீரல், முட்டை எல்லாம் வராது. இது முட்டை தங்குனதுனால இந்த சினப்பை இருக்கின்ற கோழியோட குடல் ரொம்பவே வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கல்லீரல் நம்ம கடையிலேயே கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டதுனால நம்ம வாஷ் பண்ணால் போதும். அது மேலே இருக்கிற அந்த ஜவ்வு மட்டும் லைட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரப் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அலசி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேணான்றவங்க கூட நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்லாம். நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா, க்ளீன் பண்ணி சுத்தமாக சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இதில் நிறைய கோழியோட ஸ்பேர் பார்ட்ஸில் நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இதோடைய ஸ்ட்ரென்த் என்னென்னன்றதை நான் ஃபுல் வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தவறாமல் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பலனடையலாம். இந்த குக்கிங் வீடியோ உங்களுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்து இதை நாங்கள் எப்படி சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோமோ அது மாதிரி நீங்களும் சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் உங்கள் வீட்டோட. இப்போ நான் குடல்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு உரசி கழுவி நம்ம சுட தண்ணி போட்டு கழுவி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், சுட தண்ணி போடும் பொழுது அந்த கொழுப்பு அந்த இதெல்லாம் ஜவ்வெல்லாம் பாருங்கள் மேலே மிதக்குது பாருங்கள். உங்களுக்கு நார்மல் வாட்டரில் போடும் பொழுது அந்த மாதிரி வராது. அந்த வளவளப்பு தன்மையுமே போயிடும். இந்த கிளீனிங் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. பாருங்கள், நல்லா பழைய தண்ணி நம்ம உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணும் பொழுது எந்த மாதிரி இருந்தது, இப்போ நம்ம ஹாட் வாட்டர் போட்டு பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு.